ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையல் பார்த்தீங்கன்னா, நான் இருக்கிறது பெங்களூர். இங்கே வெதர் ரொம்ப 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 சேஞ்ச். என் வாய்ஸும் சேஞ்ச். கோல்டு ரொம்ப ஆகிட்டுருக்குது. அதனால் ஒரு மிளகு குழம்புன்னு சொல்லலாம், மருந்து குழம்புன்னு சொல்லலாம். என்னோடய ஸ்டைலில் தேவையான பொருட்கள்: தக்காளி ஒரு பெருசாக இருந்தால் ஒன்று, சின்ன சின்ன இடத்துல ஒரு 2 எடுத்துருக்கிறேன். வெங்காயம், புளி கொஞ்சமாக, காரத்துக்கு ஏற்ற கொஞ்சமாக மிளகாத்தூள், வெந்தயம், மிளகு, சீரகம், மஞ்சள் தூள், அப்புறம் உப்பு. இது தான் என்னோடய ஸ்டைலை எப்படி சேர்த்துன்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல எதுவுமே எண்ணெய்க்குன்னு எதுவுமே இது பண்ணாமல் ஃபஸ்ட்டு மிளகு ஒரு ஸ்பூனு, சீரகம், மிளகு வந்து நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த குழம்பு முழுக்க முழுக்க மிளகாத்தூள் யூஸ் பண்ணாலும் முழுக்க நிறைய காரம் இருக்குது வந்து மிளகு தான். மிளகாத்தூள் வந்து ஜஸ்ட் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் போதும். அதுக்காக எப்பவும் போல் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம். நல்லா கொஞ்சம் வாசம் வர வரைக்கும் வதங்கட்டும். நல்லா வெடிக்குது பாருங்கள். கருகாமல் பார்த்துக்கோங்க, சும்மா லைட்டாக. நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ இதை எடுத்து மாற்றிக்கலாம். இப்போ வெங்காயமும் தக்காளியும் வதக்குறோம். அதுக்காக கொஞ்சமாக இது நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா உண்மையாக ரொம்ப நல்லா இருக்கும். தக்காளி வெங்காயம் நல்லா போட்டு, ஏன்னா அது வெறும் வதக்கிறதால ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இதில் இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் நான் மறந்துட்டேன். பார்த்தீங்கன்னா கறிவேப்பிலை நல்லா ஒரு கைப்பொடி அளவு போட்டுக்குங்க. உண்மையாகவே அந்த குழம்புக்கு கறிவேப்பிலை தான் மணமும் கொடுக்கும், சுவையும் கொடுக்கும், நமக்கு அந்த கோல்டும் எடுக்கும். இப்போ நான் கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை. இப்போ மிளகாத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள், ஏன்னா இல்லை உங்களுக்கு மிளகாத்தூள் யூஸ் வேண்டாம்னா மெழுகுலே இன்னும் அதிகமாக போட்டு செய்யலாம். நான் கொஞ்சமாக மிளகாத்தூளும், 1 ஸ்பூன் மிளகாத்தூளும், கொஞ்சம் மஞ்சள் போட்டுருக்கேன். ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இது ஆறின பிறகு அரைச்சிட்டு வரும், மிக்சியில் அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணேன். நீங்கள் நார்மல் சன்ஃப்ளவர், ரீஃபண்ட் ஆயில் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். ஆனால் நல்லெண்ணெய் ஊற்றும் போது உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய்
கடுகு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்ச பிறகு அரைச்சி வச்ச அந்த கருவேப்பிலை தக்காளி போட்டு போட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அந்த பச்சை வாசனை பொருளுக்கு வதங்கிட்டு பாருங்கள். எண்ணெய் இப்போ பிரிஞ்சு வருது. இதில் தண்ணி அதிகமாக நான் ஊற்றல பாருங்கள். அந்த மிக்ஸி ஜாரை கழுவி வச்ச அந்த தண்ணி மட்டும்தான். இப்போ புளி தண்ணி கொஞ்சமாக, தேவைக்கேற்ப உப்பு, அவ்வளோதான். இப்போ இது நல்லா கொதித்து சுண்டி வரணும். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நல்லா சுண்டி வருது. இன்னும் நல்லா திக்க வரணும். நல்லா தொக்கு பதத்துக்கு வரணும். பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. எண்ணெய் மேலே வந்து இல்லை இதுக்கும் மேலே வேணாலும் உப்பு எண்ணெய் வச்சுக்கோங்க. எனக்கு இந்த கண்டென்சி போதும். நான் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். நல்ல சுட சாப்பாடுக்கு போட்டு சாப்பிட உண்மையாக ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், சூடாக வடித்த சாதம், இந்த குழம்பு உண்மையாகவே இந்த கிளைமேட்டுக்கு சூப்பராகவும் இருக்கும். கோல்டு ஜுரம் இது இருந்தாலும் போயிடும். ப்ளஸ் நாக்கும் ஒரு மாதிரி இருக்கும்போது நமக்கு வாய் ஒரு மாதிரி இருக்கும்போது இது சாப்பிட நல்லா உரப்பாகவும் இருக்கும். நீங்களும் வீட்டில் இந்த கிளைமேட்டுக்கு இது செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.